துணை ஜனாதிபதி பொறுப்பை வச்சு அரசியல் செய்யறாங்களா இந்தியா கூட்டணியும் என்டிஏ கூட்டணியும்? என்டிஏ சார்பா நிக்க வச்சிருக்க வேட்பாளர் யார்? யார் இந்த சிபிஆர்? எதற்காக அவரை நிக்க வைக்கிறாங்க? அது மட்டும் இல்லாம என்டிஏ கூட்டணி இது யாருக்கு கொடுக்கிற நெருக்கடியா பார்க்கப்படுது? இதற்கு பதிலா இந்திய கூட்டணி சார்பா யார வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். வெல்கம் டு தி KTV. நான் உங்கள் மதுமிதா. 2022ல ஜெகதீப் தன்கர் அவர்கள் துணை ஜனாதிபதியா பொறுப்பேற்கிறார். ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா அவர் ராஜினாமா பண்றாரு. 2025 ஜூலை 22 அப்ப அவருடைய ராஜினாமாவை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் ஏத்துக்கிறாங்க. ஒருவேளை ஒரு துணை ஜனாதிபதியா இருக்கிறவங்க இறந்து போயிட்டாலோ அல்லது அவங்க ராஜினாமா பண்ணிட்டாலோ 60 நாளுக்குள்ள இன்னொரு துணை ஜனாதிபதிக்கான தேர்தலை அறிவிப்பாங்க. இந்த தேர்தல் அப்ப யார் ஓட்டு போடுவா அப்படின்னா மக்களவை மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கிற அந்த எம்பிகள் தான் தேர்வு செய்வாங்க. அவங்க தேர்வு செய்யறவங்க தான் துணை ஜனாதிபதி பொறுப்புக்கு வருவாங்க. இப்ப இத வச்சுதான் ஒரு பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க என்டிஏ கூட்டணியும் இந்தியா கூட்டணியும். என்டிஏ கூட்டணி சார்பா ஏற்கனவே வேட்பாளரை அறிவிச்சாங்க. யார் அந்த வேட்பாளர் அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பாஜக சார்பா, அதாவது என்டிஏ கூட்டணி சார்பா வேட்பாளரா அறிவிச்சாங்க. அவரை எதுக்காக அறிவிச்சாங்க, அதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா 2026 தேர்தல் வர இருக்கிறதுனால கொங்கு மண்டலத்தை சார்ந்த தமிழகத்தை சார்ந்த ஒருவரை துணை ஜனாதிபதி பொறுப்புக்கு வர வச்சுட்டா அப்படின்னா தேர்தல் சமயத்துல, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் அப்ப இதை ஒரு முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்றதுக்காக ஒரு வாய்ப்பா இது இருக்கும் அப்படின்ற ஒரு காரணமும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு தமிழர் அப்படின்றதுனால திமுக சார்பா இவருக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையில, காங்கிரஸ் திமுகக்கு இடையில ஒரு விரிசல், ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்காக பாஜக சார்பா இவரை வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. இந்த சிபிஆர் அவர்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு நல்ல நட்பு வட்டாரத்துல இருக்காரு. முக ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லாதப்ப கூட சிபிஆர் சந்திச்சிருந்தார். அப்ப இது அதிகமா பேசப்படல. ஆனா என்டிஏ கூட்டணி சார்பா அவர் வேட்பாளரா அறிவிச்ச பிறகுதான் இந்த பேச்சு அதிகமா பேசப்படுது. எதுக்காகனா இவர் ஒரு தமிழர் அப்படின்றதுக்காக டிஎம்கே சார்பா ஓட்டு போடுவாங்க. அதுக்கான முன்னோடியாதான் இவர் போய் சந்திச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருடைய சந்திப்பும் பேசப்படுது. சரி, இப்ப இந்திய கூட்டணி சார்பா யார வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியா சார்பா ஆல்ரெடி சொல்லப்பட்டது என்னன்னா அரசியல் பின்புலம் இல்லாத ஒருத்தரை தான் நாங்க வேட்பாளரா அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தலைமையில நடந்த ஆலோசனை கூட்டத்துல எடுக்கப்பட்ட முடிவா இருந்தது. அந்த முடிவுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பாஜக சார்பா தன்கர் அவர்கள் பதவியேற்றப்ப பாஜகவுக்கு உறுதுணையா ஆதரவா செயல்படுறாரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் விமர்சனங்களா குற்றச்சாட்டுகளா முன்வச்சாங்க. அந்த ஒரு நிலைமை காங்கிரஸ்க்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அரசியல் பின்புலம் இல்லாத ஒருத்தரை பொது வேட்பாளரா அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி யார் அந்த வேட்பாளர் அப்படின்றதையும் அறிவிச்சுட்டாங்க. அவர் யாரு அப்படின்னா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி. அவர் பேரு சுதர்சனன் ரெட்டி. அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் ஆந்திர உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் இருந்திருக்காரு. ஒரு ஏழை கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்ததுனால ஏழை மக்களுக்கு சாதகமா பல தீர்ப்புகளை கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு நல்ல பேர் அவருக்கு இருக்கு. அதனால அவரை ஒரு வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு அரசியல் பார்க்கப்படுது அப்படின்னா என்டிஏ கூட்டணி சார்பா அறிவிச்சவர் ஒரு தமிழர். அவர் தமிழரா இருக்கிறதுனால திமுக ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளானாங்க. என்னன்னா அவங்க தமிழருக்கு ஓட்டு போடணுமா இல்லனா இந்திய கூட்டணியில யார வேட்பாளரா அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணுமா அப்படின்ற ஒரு தர்ம சங்கடத்தை என்டிஏ பாஜக சார்பா திமுகவுக்கு ஏற்படுத்தினாங்க. இதே ஒரு அரசியல் வேலையை தான் காங்கிரஸ் தரப்பும் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒருவரை வேட்பாளரா அறிவிச்சதுனால இப்ப ஆந்திரால இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்களா இருக்கட்டும், YSR காங்கிரஸ் உடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒருவரை நிக்க வைக்கிறதுனால அவங்க மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் துணை ஜனாதிபதியா வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம
சிபிஆர் அவர்களை வேட்பாளரா அறிவிச்ச உடனே ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் எங்களுடைய ஆதரவு சிபிஆருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இந்த நிலையில சுதர்சன் ரெட்டி அவர்களை வேட்பாளரா அறிவிச்சதுனால இவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துற விதமா இந்திய கூட்டணி சார்பா பண்ணப்பட்டிருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்க துணை ஜனாதிபதி பொறுப்புக்கு வராங்கன்னா அந்த மாநிலத்துல இருக்கிற எம்பிக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணுமா, ஏன் கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. எதுக்காக இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 2வது முறையா ஜனாதிபதி பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டார். பாஜக அவங்க தேர்வு செய்யலாம் அப்படின்ற ஒரு பேச்சையே முன்னெடுத்தாங்க. அந்த சமயத்துல கருணாநிதி அவர்கள் கலாம்னாலே களங்கம் தான் அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு விமர்சனத்தை வச்சு 2வது முறையா பதவி ஏற்கிறப்ப ஆதரவு கொடுக்கல. இததான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சுட்டி காட்டி பேசியிருப்பாங்க. தமிழரா ஒருத்தர ஜனாதிபதி பொறுப்புக்கு பாஜக கொண்டு வர முயற்சி பண்ணப்ப திமுக தடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் ஒரு தமிழர் துணை ஜனாதிபதி பொறுப்புக்கு வர்றத திமுக தடுக்க கூடாது, ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் இப்ப அவங்க மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் துணை ஜனாதிபதி பொறுப்புக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு பொறுப்புக்கோ வரும்பொழுது அந்த எம்பிக்கள் அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு உண்மையா இருக்கு. இதனால பொறுத்திருந்துதான் பார்க்கணும் செப்டம்பர் 9ஆம் தேதி எந்த கட்சி யாருக்கு ஓட்டு போடும் அப்படின்றத. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னா கண்டிப்பா அது சிபிஆர் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா என்டிஏ கூட்டணி சார்பா அவங்க கிட்ட இருக்கிற எம்பிக்கள் 423 பேர் இருக்காங்க. இதனால உள்ள இருக்கிற கூட்டணி கட்சிகள், அதாவது ஆந்திராவை சேர்ந்த எம்பிக்கள் சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா கூட மெஜாரிட்டியான எம்பிக்களை வச்சிருக்கிறது என்டிஏ கூட்டணி தான். அதனால வெற்றி வாய்ப்பு அதிகமா யாருக்கு இருக்கு அப்படின்னா சிபிஆர் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரி, யார் இந்த சிபிஆர் அப்படின்னா, அவர் திருப்பூர் மாவட்டத்துல 1957 அக்டோபர் 20 அப்ப பிறந்திருக்காரு. இவருடைய 16 வயசுலயே RSSல ஒரு தொண்டரா மாறிட்டாரு. அதுக்கப்புறமா 1974ல பாரதிய ஜனதா சங்கத்துல ஒரு உறுப்பினரா சேர்றாரு. 1996ல தமிழக பாஜகவுடைய செயலாளரா பொறுப்பு வகிக்கிறாரு. அதுக்கப்புறமா 1998-99ல கோவை மாவட்டத்துல போட்டி போட்டு மக்களவை எம்பியா தேர்வு செய்யப்படுறாரு. தொடர்ந்து 2 முறை கோவை மாவட்டத்துடைய எம்பியா இருந்திருக்காரு இந்த சிபிஆர் ராமகிருஷ்ணன் என்பவர். இவர் எம்பியா இருந்த சமயத்துல பங்கு சந்தை முறைகேட்டை விசாரிக்க நாடாளுமன்ற குழு உட்பட பல குழுக்களுக்கு தலைவரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா 2004-7 காலகட்டத்துல தமிழகத்துல பாஜகவுடைய மாநில தலைவரா செயல்பட்டிருக்காரு. இவருடைய காலகட்டத்துல தான் ரத யாத்திரையை மேற்கொண்டாங்க. அது 19,000 கிலோமீட்டர் தூரம் நடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 93 நாட்கள் இந்த ரத யாத்திரையை மேற்கொண்டவர் தான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவருடைய சமயத்துலதான் நதி இணைப்பு, தீவிரவாத ஒழிப்புன்னு பல போராட்டங்களையும் முன்னெடுத்தாங்க. அதுக்கப்புறமா 2020-22ல கேரளாவுடைய மாநில செயலாளரா செயல்பட்டிருக்காரு. கேரளாவுடைய பாஜக மேலிட பொறுப்பாளரா செயல்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப 2024ல மகாராஷ்டிரா ஆளுநரா செயல்பட்டுட்டு வராரு. இந்த நிலையில தான் பாஜக அவரை துணை ஜனாதிபதி வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. இவங்க அறிவிச்சதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இவர் RSSக்கு ரொம்பவே நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அவரை துணை ஜனாதிபதி வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மோடி அவர்கள் வாழ்த்து சொன்னப்ப என்ன ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொன்னாருன்னா, தமிழக வளர்ச்சிக்கு பங்காற்றியவர் இவர் அப்படின்னு சொல்லி இவர் குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. பிரதமர் மோடி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதுனால 2026 மனசுல வச்சுதான் இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனமும் அவர் மேல வைக்கப்படுது. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே பாஜகவுல பல பொறுப்புகள் வகிச்சிருக்கிறதுனால அந்த ஒரு காரணமா வச்சியும் அவரை துணை ஜனாதிபதி பொறுப்புக்கு வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி.